இன்றைய நாளுக்கான டிவோஷன் நாட்களை எண்ணும் அறிவு. சங்கீதம் 90:12. அறிவை தாரும் ஆண்டவரே, ஞான இருதயம் உள்ளவர்களாய் இருக்க கிருபை தாரும் அப்படின்னு நம்ம அறிவுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நாம் வாழும் இந்த நாட்கள் அறிவு பெருகியுள்ள நாட்களா இருக்கு. விஞ்ஞானம் மிகவும் வளர்ந்திருக்குது. வான சாஸ்திரங்கள் நம்ம பிரமிக்க வைக்குது. மனிதன் சந்திர மண்டலத்தையும் தாண்டி ராக்கெட்ல போயிட்டு இருக்கிற காலமா இருக்கு. எடை குறைக்கிறது எப்படி, வெள்ளை முடி கருமையாக்குவது எப்படி, முகத்தை அழகா மாற்றுவது எப்படி அப்படின்னு பல உலக காரியங்களுக்கான அறிவு மலிந்து கிடக்கிறது. அறிவியல் துறையில அறிவு, மருத்துவ துறையில அறிவு, கணின துறையில அறிவு அப்படின்னு பல வகையான அறிவுகள் இருந்தாலும் ஒருவன் தன் நாளை எண்ணும் அறிவானது எல்லாவற்றிலும் விசேஷமானது. தன் வாழ்நாளை குறித்து எவன் ஒருவன் எண்ணுகிறானோ அவன் நித்தியத்தை குறித்த தீர்மானத்துக்குள்ள வருவான். நம்முடைய நாளை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். அது நம்முடைய பிறந்த நாளை வச்சோ, நம்முடைய வயதை வச்சோ, எத்தனை வருடம் உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு கணக்கு பார்க்கிற ஒரு விஷயம் அல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளையும், தருணத்தையும், வினாடி நேரத்தையும் ஆதாயப்படுத்துகிறதே உண்மையான ஞானம். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கு. ஆகையால் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது. எந்த ஒரு மனுஷி ஞானமுள்ள தன்னுடைய நாளை எண்ணும் அறிவை அடைகிறானோ அவன் தன்னுடைய வீட்டை நித்தியத்திலே, அதுதான் மோட்சத்துல கட்டுகிறவனா இருப்பான். ஆவிக்குரிய ஜீவியத்தை அருமையாய் கட்டி எழுப்புவான். ஞானமுள்ள மனுஷன் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடுறவன். புயல் வீசினாலும் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் ஞானமுள்ள அந்த மனுஷனுடைய வீடு அசைக்கப்படுவதில்லை. ஞானமுள்ள மனுஷன் தன் வீட்டை பரிபூரணமாக கட்டி எழுப்புவான். ஞானமுள்ள மனுஷனை போலவே ஞானமுள்ள கன்னிகைகளுக்கு கர்த்தர் வருகிற நாளை அறிகிற அறிவு இருந்ததுனால மணவாளனுக்கு எதிர்கொண்டு போவதற்கு தங்கள் தீவட்டிகளுக்கான ஆயத்தத்தோடு சென்றாங்க. தீவட்டிகளுக்கு எண்ணெய் போதுமான அளவு வச்சிருந்தாங்க. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம்முடைய கண்கள் கண்டு, செவிகள் கேட்டு உணரக்கூடியவைகளை தான் நம்மால அறிந்து கொள்ள முடியுமே தவிர நித்தியமானவைகளையும் காணப்படாதவைகளையும் நம்முடைய அறிவால அறிந்து கொள்ளவே எப்பயும் முடியாது. இதுதான் உலக அறிவு. நம்முடைய அறிவுக்கு தாயின் அன்பும் தகப்பனின் அன்பும் கூட இருக்கவங்க அன்பு மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இது எல்லாமே நிரந்தரமான அன்பு கிடையாது. தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் நிறைவாகிய எண்ணெய் இருக்கும் போது ஞானவான்களாகவும் கர்த்தரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாகவும் நம்ம இருப்போம். ஒரு கூட்டம் உத்தமமான ஜனத்தை அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அபிஷேகத்தை புதுப்பித்து நிரம்பி வழிகிற ஜீவியத்தோடு கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி செல்வோம். தேவனே, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை தாங்க ஆண்டவரே. ஆமேன்.